அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் மேசராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு விநாயகர் பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா விநாயகருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக மேசராசியில் பிறந்தவர்களுக்கு அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் நட்சத்திர பலன்கள் இருக்குது. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு ராசியில் சந்திரன், தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு, சுகஸ்தானத்தில் செவ்வாய், ரண ருண ரேகஸ்தானத்தில் கேது, கலஸ்திரஸ்தானத்தில் சூரியன், அஷ்டமஸ்தானத்தில் புதன், பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன், லாபஸ்தானத்தில் சனி, அயன சயன போகஸ்தானத்தில் ராகு என கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு. பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த வாரம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். வீண் குற்றச்சாட்டுகளில் இருந்து நீங்கள் விடுபடுவீங்க. சுப காரியங்களில் இருந்த தடைகள் அகலும். புதிய வீடு வாகன சேர்க்கை ஏற்படலாம். பண தேவை ஏற்பட்டாலும் அதை திறமையாக நீங்கள் சமாளித்து விடுவீங்க. தொழில் வியாபாரத்தில் நெருக்கடியாக சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் அதை சாதுரியமாக நீங்கள் சமாளித்து முன்னேறுவீங்க அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக பணியில் அலட்சியம் காட்டாமல் செயல்படுத்துவது நல்லது. குடும்பத்தை விட்டு சென்ற பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். உறவினர்கள் மூலம் நன்மைகள் ஏற்படலாம். குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு காத்திருக்கு. பெண்களுக்கு தொழிலில் சிக்கலான பிரச்சனைகளில் கவனமாக இருப்பது நல்லது. மாணவர்களுக்கு தொழிலில் கல்வியிலும் மெத்தன போக்கு காணப்படும். பெற்றோர்கள் ஆசிரியர்கள் ஆதரவாக இருப்பாங்க. கலைத்துறையில் ஏற்றமான ஒரு காலம். அரசியல்வாதிகளுக்கு மேலிடத்தில் இருந்த மனத்தாக்கல்கள் அகலும். பரிகாரமாக அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு சென்று அரளிப்பூ அர்ப்பணித்து வர உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த வாரம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவான அறிவியல் பாடங்களை நீங்கள் சுலபமாக கிரகித்து கொள்வாங்க. மனைவியிடம் மட்டுமில்லாமல் நண்பர் மற்றும் உறவினர்களுடன் கருத்து முரண்பாடுகளை தவிர்த்தால் நிம்மதி பிறக்கும். பெண்களால் முழுமையாக சந்தோஷத்தில் இருக்கக்கூடியதாக இருக்குது. வாகனங்களில் எச்சரிக்கையுடன் செல்ல வேண்டும். பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். உங்கள் மனம் உயர்ந்த எண்ணங்களை கொண்டதாக அமையும். பணவரவு அதிகரிப்பதால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். அதற்கேற்ற செலவுகளும் உங்களுக்கு அளந்து கொண்டே இருக்கக்கூடியதாக சொல்லப்படுது. மனக்கவலைகள் மனைவியின் அரவணைப்பால் குறையும். இனிய கல்வி சுற்றுலா செல்லும் வாய்ப்புகள் ஏற்படலாம். பணிபுரியும் பெண்களுக்கு தங்கள் விருப்பமான இடத்திற்கு இடமாற்றம் பெற முயற்சிப்பாங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் குடும்ப விழாக்கள் சந்தோஷ தருணங்களால் உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. மனைவியுடன் உறவு சீராக மகிழ்ச்சிகரமானதாக இருக்கு. அரசு வகை ஆதாயம் ஏற்படலாம். வங்கிகள் மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். உங்கள் திறமை மிக்க செயல்களால் வெற்றிகளும் பாராட்டுகளும் குமியும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி மற்றும் நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கான ஒரு காலம் இது. உங்களுக்கு பயண சுகம் ஏற்படக்கூடியதாகவும் சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்க மங்கள காரியங்கள் ஈடேற மாணவர்கள் கல்வியில் அறிவு சுடரொளி வீசக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் குடும்ப விழாக்கள் சந்தோஷ தருணங்களால் அமையும். மனைவியிடம் நீண்ட உறவு உங்களுக்கு மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். அரசு வகை ஆதாயங்கள் ஏற்படும். வங்கிகள் மூலம் உங்களுக்கு கிடைக்கும் உதவிகளால் புதிதாக தொழில் தொடங்க ஆதாயம் காணக்கூடிய நிலை ஏற்படலாம். உங்கள் திறமை மிக்க செயல்களால் வெற்றிகளும் பாராட்டுதல்களும் குவியும். உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி மற்றும் நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கான காலம் இது. பயணங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குது. சிலருக்கு மிகப்பெரிய இடமாற்றம் ஏற்படலாம். இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்க மங்கள காரியங்கள் ஈடேற மாணவர்களுக்கு கல்வியில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. கார்த்திகை 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒற்றுமை நிலவும். நினைத்ததை நினைத்தபடி நடக்கும். குடும்பத்தில் நடக்க இருக்கும் சுப காரியங்களுக்காக அலைந்து திரிந்து நிலை ஏற்படலாம். குடும்பத்தில் இது நாள் வரை இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி மகிழ்ச்சி உண்டாகலாம். மனைவி குழந்தைகள் கேட்பதையெல்லாம் வாங்கி கொடுத்து அவர்கள் மனம் மகிழ செய்வீங்க.
சந்திரனின் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. சகோதரர்களின் தீய நடவடிக்கைகளின் சஞ்சாலத்தை நீங்கள் தரக்கூடியதாக இருக்குது. அரசு பணியாளர்களுக்கு பணியிடங்களில் வேலைப்பளு அதிகமானாலும் அதிகாரிகளின் அரவணைப்பு இருக்கும். ஒரு சிலருக்கு உழைப்பு அதிகமாகி அசதியும் உடல் பாதிப்பும் ஏற்படலாம். எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாட்களாக அமைய வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நவகிரகங்களின் நாயர்களின் முதல்வரான சூரியன் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்காரு. எப்படியாவது கடன்களை அடைக்கக்கூடிய வேண்டும் என்று கடுமையாக உழைப்பீங்க. இருப்பினும் அதற்குரிய பலன்கள் கிடைப்பது கடினம். வெளியில் சிக்கல் சிரமங்கள் இருந்தாலும் குடும்பத்தார் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வாங்க. சந்திரனின் இடப்பெயர்ச்சி உங்களுடைய தொழிலுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் சாதனைகளை நீங்கள் படைப்பீங்க. உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை காத்திருக்கு. செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்காரு. இஷ்டப்பட்டு கடன் கொடுத்து கஷ்டப்பட்டு வாங்குவீங்க. தூரதேச பயணங்களில் உங்களுக்கு எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த வேலை மாறுதல் உத்தரவு வந்து சேரும். நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது அவர்களின் பின்புலத்தை ஆராய்ந்து செய்ய வேண்டும். பெண்களோடு நெருக்கமாக பழக வேண்டாம். குரு 2ஆம் இடத்துல இருக்காரு. ஆன்லைன் வர்த்தகங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையாது. மங்கள நிகழ்ச்சிக்காக கடன் வாங்கி செலவு செய்வீங்க. சுக்கிரன் 8, 9ஆவது இடத்துல அமர்ந்திருக்காரு. அடுத்தவர்கள் உதவி செய்து காரியம் பார்க்க வேண்டியதில்லை. சுயமாக சிந்தித்து உங்களுடைய தொழிலில் பெரும் வெற்றியை நீங்கள் பெறுவீங்க. சனி 11ஆம் இடத்துல இருக்காரு. நண்பர்கள் தானாகவே முன்வந்து உங்களுக்கு பதவி உயர்வு பண உதவி செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக நடக்கும். உங்களுக்கு மிகப்பெரிய ஆர்டர்கள் வந்து சேரக்கூடியதாக இருக்குது. ராகு 12ஆம் இடத்துல இருக்காது. அது மட்டும் இல்லாமல் கேது 6ஆம் இடத்துல இருக்காரு. பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்த கவலை மனதை வாட்டும். எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நாட்களாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட சூழ்நிலை காத்திருக்கு. நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமானை வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இனி அடுத்து வரக்கூடிய காலம் அனைத்துமே ஒரு நல்ல ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. பொதுவாக மேசராசியில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். கேது, சுக்கிரன், சனி நன்மைகளை வழங்கக்கூடியவர். சனீஸ்வரன் வழிபட சங்கடங்கள் நீங்கும். யோகமான ஒரு வாரம். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியாகும். நினைப்பது நிறைவேறும். தடைப்பட்டிருந்த வேலை நடக்கும். வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும். வழக்கு சாதகமான வியாபாரம், தொழில் மற்றும் அது மட்டுமில்லாமல் பணிகள் நீங்கும். சுக்கிரனும் சனியும் போட்டி போட்டு உங்களுடைய லாபத்தை வழங்குவார். உங்களுக்கு உங்களுடைய நிலை உயரக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு. கேட்ட இடத்துல உங்களுக்கு பணம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கேது சனி என சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த உங்களுக்கு எதிர்ப்புகள் பூர்த்தியாகும். மறைந்திருந்த திறமை வெளிப்படும். முடங்கியிருந்த தொழில் உங்களுக்கு மீண்டும் இயங்கக்கூடியதாக இருக்குது. அதிகாரிகளின் ஆதரவு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். காவல்துறையினரின் செல்வாக்கு உயரும். லாபம் பெருகக்கூடிய ஒரு காலமாக இந்த ஒரு காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அடுத்து வரக்கூடிய நாட்களில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். மேசராசியில் பிறந்தவர்களுக்கு சிறிய விஷயங்களை கூட பெரிய ஒரு முயற்சிகளை கொண்டு வர வேண்டும். குடும்பத்தில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். தொழில்துறையில் மனதில் வைத்திருந்த திட்டங்களை செயல்படுத்தும் சூழல் உருவாகலாம். வியாபாரிகள் திடீர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டும். ரியல் எஸ்டேட் துறையில் பல சிரமங்களை சந்தித்த பின்பு ஆதாயம் அடைவீங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.